Glory to God. Hello my dear friends. நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் கலங்குவதை விட நமக்கு உதவி செய்வார், நம்மை ரட்சிப்பார், நமக்கு உறுதுணையாக இருப்பவர் யாருமே இல்லை அப்படின்ற கவலை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஒருவேளை நம்முடைய தகப்பனானாலும் தாயானாலும் எனக்கு இவங்க உதவி செய்வதற்கு இல்லை, எனக்கு அவங்க என்னுடைய உறுதுணையாய் இல்லை அப்படின்ற ஒரு கவலை நம்மை ஆட்கொண்டு நம்மை கர்த்தருடைய மகிமையை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சந்தோஷத்தை காண விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இன்றைக்கும் தேவன் நமக்கு நினைப்பூட்டுறேன் அப்படின்னா, நம்முடைய தகப்பனாகட்டும் நம்முடைய தாயாகட்டும் யார் நம்மை கைவிட்டாலும் கைவிட மாட்டேன் என்று இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குரைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நாம் சிறிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை ஒரேடியாக மட்டம் தட்டி நம்மை மிகவும் அதிகமாய் கண்டிப்பார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் கண்டித்து நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான எத்தனை பெரிய உறவுகளாக இருந்தாலும் நம்மை ஒதுக்கி விடுவார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை ஆட்சி தேற்றி அரவணைக்கிறார் இருக்கிறேன் என்று நினைப்பட்டுள்ளார். எனவே நம்முடைய தேவன் நம்மை, நம்முடைய சொந்தங்கள் யாராயிருந்தாலும், நம்முடைய உறவுகள், நம்முடைய எதுவாயிருந்தாலும், யார் நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டேன், நம்மை சேர்த்துக் கொள்வேன் என்று நினைப்பூட்டுகிறதை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடு கர்த்தர் நம்முடைய சார்பில் இருக்கிறார் என்ற உற்சாகத்தோடு இந்த நாளை, புதிய துவக்கத்தை நாம் கர்த்தருடைய பலத்தோடு துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.